நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொன்னா எப்படி இருக்கும்? 5000 ரூபாய் மாத முதலீடு செய்தால் அது கோடிகளாக மாறலாம் என்று சொன்னால், உங்கள் வருமானத்தை அதிகரிக்காமல், ஷார்ட்கட் எதையும் எடுக்காமல், மார்க்கெட் டைமிங் செய்யாமல் இது சாத்தியமா என்று நினைக்கிறீர்களா? ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறீர்கள் என்பது இல்லை, நீங்கள் எப்போது ஆரம்பிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். இன்று இதை ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது SIP, ஒரே ஒரு ஃபண்ட் ஹவுஸ், மோத்திலால் ஓஸ்வால் மற்றும் 3 வாழ்க்கை உதாரணங்கள் மூலம் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறேன். ரோஹனை சந்திக்கலாம். அவர் 20 வயதில் SIP ஆரம்பிக்கிறார். 5000 ரூபாய் மாதம், 35 வருட முதலீடு, 20 முதல் 55 வரை. மொத்த முதலீடு ஏறக்குறைய 21 லட்சம் ரூபாய். இங்கேதான் அதிர்ச்சி. ரோஹன் தனது பணத்திற்கு நேரம் கொடுத்தார். அந்த 21 லட்சம் ரூபாய் 55 வயதில் சுமார் 2 கோடி ரூபாயாக மாறலாம். அவர் அதிக பணம் முதலீடு செய்யவில்லை, அவர் முன்பே ஆரம்பித்தார். இப்போது அமித்தை பார்ப்போம். அவர் 30 வயதில் ஆரம்பிக்கிறார். 5000 ரூபாய் மாதம், 25 வருட முதலீடு, மொத்த முதலீடு 15 லட்சம் ரூபாய். அதே SIP, அதே மோத்திலால் ஓஸ்வால் ஃபண்ட், அதே சந்தை. ஆனால் 55 வயதில் அவரின் தொகை சுமார் 90 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை. அவர் வெறும் 10 ஆண்டுகள் தாமதித்தார். அது மட்டும் அவருக்கு சுமார் 1 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியது. இப்போது சுரேஷ், அவர் 40 வயதில் SIB ஆரம்பிக்கிறார். 5000 ரூபாய் மாதம், 15 வருட முதலீடு, மொத்த முதலீடு ஏறத்தாழ 9 லட்சம் ரூபாய். 55 வயதில் அவரது தொகை 25 முதல் 30 லட்சம் ரூபாய் வரை. SIB வேலை செய்கிறது, ஆனால் அளவு குறைவாக இருக்கும், ஏனெனில் நேரம் குறைவு. தாமதமாக ஆரம்பிப்பது ஆரம்பிக்கவே இல்லாததை விட நல்லது, ஆனால் சீக்கிரம் ஆரம்பிப்பது வாழ்க்கையை மாற்றும். பெரிய ஒப்பீடு: நபர், ஆரம்ப வயது, முதலீடு, இறுதி மதிப்பு. ரோஹன், வயது 20, முதலீடு ரூபாய் 21 லட்சம், இறுதி மதிப்பு சுமார் 2 கோடி. அமித், வயது 30, முதலீடு ரூபாய் 15 லட்சம், இறுதி மதிப்பு சுமார் 1 கோடி. சுரேஷ், வயது 40, முதலீடு ரூபாய் 9 லட்சம், இறுதி மதிப்பு சுமார் 30 லட்சம். அதே SIP, அதே ஃபண்ட், அதே மார்க்கெட், வேறுபாடு ஒன்றே: அவர்கள் ஆரம்பித்த வயது. முதலீட்டின் ஆரம்ப ஆண்டுகளில் வளர்ச்சி மெதுவாக இருக்கும். பலர் சலித்து நிறுத்திவிடுவார்கள். ஆனால் கடைசி 10 முதல் 15 ஆண்டுகளில் கம்பவுண்டிங் வெடிக்கும். நீங்கள் நடுவில் நிறுத்தினால் செல்வம் உருவாகும் சக்தி வாய்ந்த கட்டத்தை நீங்களே அழிக்கிறீர்கள். மரம் நட்டுவிடுவது சில நிமிடங்கள், பழம் கிடைக்க காத்திருக்க வேண்டும் ஆண்டுகள். ஆனால் வளர்ந்த பிறகு தலைமுறைகளை போஷிக்கும். மோத்திலால் ஓஸ்வால் மேஜிக் செய்யல, நேரம்தான் மேஜிக். மார்க்கெட் அதிக முதலீடு செய்தவர்களை அல்ல, நீண்ட காலம் முதலீடு செய்தவர்களை தான் பாராட்டும். 20 வயதில் இருந்தால் இப்போதே தொடங்குங்கள். 30 வயதில் இருந்தால் தாமதிக்க வேண்டாம். 40 வயதில் இருந்தால் இன்று தொடங்குங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் சிப் கைட் மற்றும் ரியல் எக்ஸாம்பிள்ஸ்க்காக இந்த சேனல்ல உள்ள முழு வீடியோக்களை பாருங்கள். இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. வயது அதே, SIP அதே, ஆனால் ஃபண்ட் மாறினால்? இதை 2 மிட் கேப் ஃபண்ட்ஸ் மூலம் புரிந்து கொள்வோம். அர்ஜுன் மற்றும் வினய் ஆகிய இருவரையும் சந்திப்போம். இருவரும் 30 வயது. இருவரும் மாதம் 5000 ரூபாய் முதலீடு செய்கிறார்கள். இருவரும் நீண்ட கால முதலீட்டுக்காக திட்டமிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேர்வு செய்த மிட் கேப் ஃபண்ட் மட்டும் வேறுபட்டது.
அர்ஜுன் மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் தேர்வு செய்கிறார். இந்த ஃபண்ட் ஒரு ஃபோக்கஸ்ட் பிளேயர் மாதிரி குறைந்த நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது, ஆனால் உறுதியான நம்பிக்கையுடன். மார்க்கெட் உயரும் போது வேகமாக உயரும், மார்க்கெட் சரியும் போது வேகமாக சரியும். வினய் எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் தேர்வு செய்கிறார். இந்த ஃபண்ட் டைவர்சிஃபிகேஷன் விரும்புகிறது. அதிக நிறுவனங்கள், சீரான அணுகுமுறை. புல் மார்க்கெட்ல ரிட்டர்ன் சற்று குறைவாக இருக்கலாம், ஆனால் பயணம் மென்மையானது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜுனின் மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் எஸ்ஐபி அதிக உயரங்களை காட்டுகிறது. வினயின் ஈடல்வைஸ் மிட் கேப் எஸ்ஐபி நிலையான வளர்ச்சியை காட்டுகிறது. இரண்டும் பணவீக்கத்தை மீறுகின்றன, இரண்டும் செல்வத்தை உருவாக்குகின்றன. ஆனால் அவர்களின் அனுபவம் வேறுபட்டது. வயது சக்தியை அளிக்கிறது, நிதி திசையை அளிக்கிறது. அர்ஜுனையும் வினயையும் பக்கமாக ஒப்பிடலாம். இருவரும் மாதத்திற்கு 5000 ரூபாய் முதலீடு செய்கிறார்கள். இருவரும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீட்டில் இருப்பார்கள். இருவரும் மொத்தமாக முதலீடு செய்த தொகை 6 லட்சம் ரூபாய். அர்ஜுன் மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் முதலீடு செய்கிறார். அவருடைய எஸ்ஐபி வருமான CAGR சுமார் 23.3%. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜுனின் முதலீடு சுமார் 20.5 முதல் 21 லட்சம் ரூபாய் வரை வளர்கிறது. வினய் ஈடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டில் முதலீடு செய்கிறார். அவருடைய எஸ்ஐபி வருமான CAGR சுமார் 22.7%. 10 ஆண்டுகளுக்கு பிறகு வினயின் முதலீடு சுமார் 19.8 முதல் 20.2 லட்சம் ரூபாய் வரை வளர்கிறது. அதே எஸ்ஐபி, அதே காலம், அதே முதலீட்டு தொகை. வித்தியாசத்தை உருவாக்குவது வருமானம். நீங்கள் எந்த வயதில் ஆரம்பிக்கிறீர்கள் என்பது உங்கள் செல்வம் எவ்வளவு பெரியதாக மாறும் என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் தேர்வு செய்யும் ஃபண்ட் தான் உங்கள் முதலீட்டு பயணம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. சீக்கிரம் ஆரம்பிப்பு பிளஸ் அதிக ஆபத்து ஃபண்ட் சமம் சக்தி வாய்ந்த இணைவு. தாமதமாக ஆரம்பிப்பு பிளஸ் அதிக ஆபத்து ஃபண்ட் சமம் ஆபத்தான நிலை. சீக்கிரம் ஆரம்பிப்பு பிளஸ் சமநிலை ஃபண்ட் சமம் அமைதியான செல்வ உருவாக்கம். வயது உங்களுக்கு சக்தியை அளிக்கிறது, ஃபண்ட் உங்களுக்கு திசையை காட்டுகிறது. வயதை புறக்கணித்தால் சிறந்த ஃபண்ட் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஃபண்ட் தேர்வை புறக்கணித்தால் சீக்கிரம் ஆரம்பித்தாலும் உங்கள் பயணம் சௌகரியமாக இருக்காது.